பாருங்க ஏதோ ஒன்று தெரியுது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம், சிக்கன் பிரியாணி. ஆனால் கொஞ்சம் பீதியாகவும் பேதியாகவும் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த பொணம் எரிப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே த்ரில்லிங்காக பிரியாணி செய்ய போகிறோம். நடுவில் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் 11:50 ஆகுது. கரெக்டான டைமு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஏதோ போகுது. கூட ஒரு 4 பேர் வந்திருக்கானுங்க, என்னை பயம்படுத்துறதுக்குனே வந்திருக்கானுங்க. ஆல்ரெடியே எனக்கு கொஞ்சம் பயம், தொல்லை தாங்க முடியல. அவனுங்கெல்லாம் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க. யாருன்னு பாரு, அரவிந்த் தான் வந்துனுங்கிறான். தமிழ் தானே அவனே தான்டா. டி எவ்வளோ நேரத்துக்கு வர சொன்னா எவ்வளோ நேரத்துக்கு வந்துக்கிறான் பாரு. ஏண்டா லேட்டு? இப்போ அறிஞ்சிட்டு இருக்கீங்களா? பேசுற வர வழியில ஏதோ பிடிச்சி விட்ட மாதிரிடா, வண்டியே ஸ்டக் ஆயிடுச்சு. நல்லே இல்லை, லைட்டு வந்துருக்குறான். ஆச்சு. நாங்கள் 4 பேர் வரும்போதே அப்படி தாண்டா இருந்துச்சு. பண்ண முடியல எனக்கு. அப்படியே கை காலெல்லாம் உதவுது பாருங்க. பாரு கை பாரு எப்படி ஆடுது. ஏற்கனவே பேதி இருக்கிறேங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் செய்வோம், எண்ணெய் வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு. இப்போ ஒரு சேஞ்சுக்காக எல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அப்படியே பிரியாணி செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டை வகைகள், எனக்கும் பீதியாக தான் இது. என்ன பண்ணுறது? பின்னாடி வெங்காயம் ஆகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கதிரவா, தக்காளி, மிளகாய், புதினா. சிரிப்பாக்குது. இருக்கும் மாற்றி மாற்றி சொல்லுங்கிறார். மிளகாய், லெமன், அடிக்கிற வெயிலுக்கு சுருங்கிட்டு இருக்கு. கண்டா தயிர், மிளகாய் தூள், கடைசியா கறி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பழக்கிறதுக்காக அதிகமாகிடுச்சு. ரெடி, போகலாம். போதுமான அளவு உப்பு திருப்பணுமா?
கலக்கு கலக்கு என்று கலக்கணும். தீய மூட்றா. வைக்கலாம். ஏடா அதுக்குன்னு இவ்வளோடா ஏற்றுவீங்க? எதை பண்ணாலும் ஃபயராக பண்ணணும். பொண ஏறிற மாரி ஏறி விட்டுனுங்கிறானுங்க பாரு. இவனுங்களாம் அங்கே தான் வேலை செஞ்சானுங்க. அதுக்கு தான் இவனுங்களாம் கூப்பிட்டு வந்துனுங்கிறேன். உள்ள விட்டு ஆட்டுறா பாசேன். பொணம் எரிக்கிறவனுக்கு தான் இவனுங்க. அது கூட நல்லா வேலை எழுது பாரு அடி. போடு பாச விறகு எட்டு வந்தா அப்படியா? கோவிந்தராஜ் அங்கே படுத்துனுங்கிறது பாரு. எழுப்பி கேளு எங்கே விறகு கிடைக்கும். நல்லா எரி விடுங்கண்ணா. சும்மாவே நடிக்கிறான் பாரு. மாசம் அதை கிளறி விடு பாரு. அது வாலி பாரு வந்துருச்சு. பயத்துல மூடி போட மறந்துட்டான். அவங்ககிட்ட சொல்லுங்கடா. பயத்துல மூடி போட மறந்துட்டு பார்த்தியா? கிண்டு கிண்டு தண்ணியே ஊற்றலை. அந்த கறியில் இருக்கிற தண்ணியும் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் அதுவே வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அரிசிக்கு மட்டும் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மண்ணும் 1 லிட்டரு சொல்லு. மூடி போட்டுடலாம். ஓகே, அரிசி போட்டுடலாம். கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு மூடி விட்டு தம் போட்டால் பிரியாணி ரெடி. தம் போட்டு வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா பர்ஃபெக்டாக வந்து வெந்துருச்சு. நெய் ஊற்றிடலாம். சவுண்டு கேட்குது. கேக் வாசனை போயிட்டு இருக்குமோ? மலைச்சாரமே தெளிக்கிறோம் பாரு இறை. எடுத்து வேடா பிரியாணியை. போடு. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
சுட சுட இருக்குது. இந்த வாசனை போனால் பேய் வருமானான்னு தெரில. கொஞ்சம் பீதியாக தான் இங்கே சொட்டிங்லாம் ஆகுது. 1 மணி டைமு. டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து தனித்தனியாக தான் போட்டு செய்வோம். ஒன்றா போட்டு செஞ்சதுனால அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ன சவுண்டு? நேரத்துக்கு யாரும் வண்டியில் போகிறாங்க. நல்லா இருக்கா? யாரும் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. சீரியஸாக பேசினேன். நானும் சீரியஸாக தாங்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மட்டன் சுக்கா மட்டும் பண்ணியிருந்தா அடிபொலியாக வந்திருக்கும். தொட்டுன்னு சாப்பிட உட்காந்து சாப்பிட்றா. வந்ததுலேருந்து வந்து பீதியாகவே இருக்கான் அவன் தான் பாருங்க. ஆனால் இந்தமாரி டைமில் வந்து கேஷுவலாக இருந்தாலும் இந்த பேய் படம் ஞாபகம்லாம் வருது. வந்து போகுது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து டெட் பாடியை வந்து எரிக்கும் போது பார்த்தேன். கரெக்டாக வந்து அந்த பாதி இதில் வந்து இந்த டக்குன்னு இறந்து நிற்கும் பாருங்க. அப்போ பார்த்துட்டு 1 மாதம் சாப்பிடாம இருந்தேன். அந்த ஃபீல் வந்து இப்படி வருது. நான் உள்ளக்குள்ள வந்து பயமாவே தான் இருக்கு. ரைட்டில் இருந்திருப்பான். யாரும் எனக்கு தண்ணி பிடிக்கிறது? உங்களுக்கு ஏன்னா சவுண்டு கேட்குதா? விசில் அடிக்கிற மாதிரி. அங்கே பாருங்க, ஏதோ ஒன்று தெரியுது. நாய். நாய் தானா? நாய் தான். எங்கே ஜூம் ஆகுது? நாய் தான். ஒயிட் கலரில் இருக்கும்போது பேய் ஞாபகம் தான் வருது. ஐயோக்கா, பின்னாடி பெரிய பேய் வருது. அது கருப்பு பேய் இல்லை, அது இவன் சொல்கிறான் பாறான். இவ்வளோ நேரம் வந்து பின்னாடியே சுற்றிருந்தான். நாய் பின்னாடி சுற்றும் பாரு, அதேமாரி. ஆனால் லாஸ்ட்டாக போகும்போது அங்கே இருக்கிற டெட் பாடிக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் போகிறோம் அவங்களுக்கு. அதனால தான் வந்துச்சு. இந்த கறி வாசனைக்கு தான் பேய் வரும்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து இங்கே வந்து செஞ்சோம். போகிறதுக்குள்ளே எதனா வந்து தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு முடித்து சாப்பிட்டாச்சு. பயமாக தான் இருந்துச்சு. நல்லா நடிச்சுன்னு இருக்கானுங்க. உண்மையாக வந்து பீதியாக தான் இருந்துச்சு. அப்பப்போ சவுண்டெலாம் கேட்டுச்சு. பயமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பயங்கரமாக பயந்தான். 2 டைம் போயிட்டு தான் வந்தான். சத்தியமாக தான் இல்லை, உண்மையாக பயமாக தான் இருந்துச்சு. சொல்லுங்களா. அடிக்கடி நான் வேற பயத்தில் பாட்டுலாம் போட்டு சாமி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டேன். ஃபுல் சொட்டிங் ஆகுது. அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கிற மாரி தான் இருக்குது எனக்கு. அப்படிதான் ஃபீல் ஆகுது. சாப்பிட முடியல பிரியாணி. நான் நிறைய சாப்பிடுவேன், ஆனால் சாப்பிட முடியல. எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து நியூவாக வந்து வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்புறோம். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என்ன ஆகுதுன்னு தெரில போகிறதுக்குள்ளே.
சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.